வணக்கம் சிங்க பெண்களே, இந்த வீடியோல நாம பிரசவம் நெருங்கியதற்கான அறிகுறிகளை தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல எந்த அறிகுறி தென்பட்டாலும் உடனே மருத்துவரை போய் நீங்க போய் பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கருவுற்ற தாய்மார்கள் 9வது மாத தொடக்கத்துல இருந்தே பிரசவத்தை எதிர்நோக்க ஆரம்பிச்சிடலாம். குழந்தை வெளிவரதுக்கான முக்கியமான அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம்னா, குழந்தையோட தலை தாயோட இடுப்புல ஆழமா இறங்குறது, இதனால சிறுநீர் பையில அழுத்தம் ஏற்படும். இதனால அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற உணர்வும் கருப்பை வாய் விரிந்து மென்மையானதாக மாறும். பெண்ணுறுப்புல அதிகப்படியான வெள்ளைப்படும், ரத்தப்போக்கு இல்லைன்னா சொட்டு சொட்டா ரத்தம் படுறது. அது மட்டும் இல்ல, பிரசவ வலி இது கர்ப்பப்பை சுருக்கத்தை படிப்படியா அதிகப்படுத்தும், வலுப்படுத்தும். நடந்தா நீங்க தண்ணீர் குடிச்சிட்டுனா கூட, ஓய்வு எடுத்தாலும் சரி, தொடர் வலி, பனிக்குடம் உடையிறது, இடுப்பு வலி, கர்ப்பப்பை வாய் திறக்கிற நேரத்துல குமட்டல் இல்லைன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும். எனவே இந்த அறிகுறிகள் ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே மருத்துவரை போய் பாருங்க. அசௌகரியமான எந்த சூழ்நிலையும் அசால்ட்டா விட்டுட்டு இருக்காதீங்க. சீக்கிரமா உங்க மருத்துவரை போய் நீங்க பாத்தீங்கன்னா நல்லது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தா சரி. வலி வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கஷாயம் குடிங்க. சோம்பு கஷாயம் குடிக்கலாம், சீரக கஷாயம் குடிக்கலாம், விளக்கெண்ணெய் முட்டை நீங்க சாப்பிடலாம். இதெல்லாம் குடிச்சாலும் கூட உங்களோட கர்ப்பப்பை வாய் திறக்கும். ஈஸியா பிரசவ வலியும் வரும். பிரசவ நேரத்திலையும் உங்களுக்கு அவ்வளோ பெயின் இருக்காது. சோ அதனால இதை ட்ரை பண்ணுங்க. முக்கியமா கவனமா இருங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பனிக்கூடம் உடையிறது அப்படிங்கும் போது அதுல எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. உங்க கண்ட்ரோலை மீறி பனிக்கூடம் போயிட்டே இருக்கும். இப்படி ஒரு சிம்டம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்டயோ இல்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ சொல்லுங்க. உடனே டாக்டர் போய் பாருங்க. ஓகே சிங்க பெண்களே, இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். பயனுள்ளவே இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இப்போ இருக்கு, நீங்க 9 மந்த்ல இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, கேளுங்க. அதை பாக்குற எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்றேன் கண்டிப்பாக. அண்ட் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களும் இதை உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ரிப்ளை கொடுப்பாங்க. சோ அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அதுல கேட்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நீங்க பண்ண வேண்டியது, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஃபர்தரா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உடனே இருக்கும். நீங்க உடனே ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே சிங்க பெண்களே, அகைன் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்றேன். Until then, take care all. Thank you so much.